Hi guys, I'm Rajkumar. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா Google AdSense உடைய ரிப்போர்ட் தான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ண போறேன். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்டே சொல்லிறேன். இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமென்ட் வீடியோ. சரிங்களா? என்ன ஒரு எக்ஸ்பெரிமென்ட் வீடியோன்றீங்க எனக்கு சரியா புரியல அப்படின்றவங்களுக்கு வந்து சொல்லிறேன். நான் வந்து பாத்தீங்கன்னா 1ஆம் தேதியில இருந்து தென் நெக்ஸ்ட் மந்த் 1ஆம் தேதி வரைக்கும் நான் வந்து எவ்வளோ AdSense வந்து ஏர்னிங் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷனான ஒரு வீடியோ இது. சரிங்களா? இது மூலமா நீங்களும் வந்து அதிகமான அளவில் வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியும். அதுக்காக ஸ்டெப்ஸ் தான் இதெல்லாம். ஓகேங்களா? இது ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் என்னால் இதனோட சீக்ரெட் எதுவும் சொல்ல முடியாது. தென் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். உங்களுடைய டிராஃபிக் சோர்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். தென் நல்ல ஒரு இன்கமிங் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் எனக்கு அதாவது நீங்கள் கன்ஃபார்மாக ரெகுலராக வாட்ச் பண்ணியிருப்பீங்க. இன்னையோட நம்ம 23 days வந்து கம்ப்ளீட் ஆகுது. 23 வீடியோஸ் இருக்கா பார்த்தீங்கன்னா இருக்காது. ஏன்னா எனக்கு ஃபீவர் வந்ததால் இடையில ஒரு சில நாட்கள் நான் வீடியோ போடாத விட்டுட்டேன். மேக்ஸிமம் ஒரு 15க்கு மேலே கன்ஃபார்ம் சரி இருக்குன்னு தான் நினைக்கிறேன். செக் பண்ணி பாருங்கள். தென் நேற்றுக்கு வீடியோ பார்த்தா கன்ஃபார்ம் என்னடா லேக் ஆகுது, சாரி. நேற்றுக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட என்ன சொல்ல வரும்னா, நான் வீடியோ ஷூட் பண்ணுறது வந்து எந்த ஒரு எடிட்டிங்குமே இருக்காது. என்ன வருதோ நான் அப்படியே ஓப்பனாக பேசிடுவேன். சரிங்களா? தென் நான் எடுக்கிற ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து அப்படியே உங்களுக்கு அப்லோட் செய்யப்படும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இன்றைக்கி எவ்வளோ டாலர் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4.44 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. நேற்றுக்கு பாருங்கள் 4.56 டாலர் வந்து கிடச்சிருக்கு. ஆக்சுவலி இப்போ வந்து டைம் வந்து பாருங்கள் 11 PM ஆவரேஜாக ஆகுது. ஓகேங்களா? 11:10 கிராஸ் 11:70. ஓகேங்களா? எப்போவுமே நைட் இந்த டைமில் தான் நான் வீடியோ வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் எல்லா வீடியோவுமே செக் பண்ணி பாருங்கள். எதனால் நைட் எடுக்கிறனா அப்போ தான் கரெக்டான ரிப்போர்ட் வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண முடியும். ஏன்னா AdSenseல எதனா பக்கு போயிருந்தாலும் சரி அப்டேட் ஆகாது இருக்கும். தென் இது போல் லாங் டைமில் வீடியோ எடுக்கும்போது, அதாவது லாங் டைம் ஆன பிறகு எடுக்கும்போது எல்லாம் ஓரளவுக்கு அப்டேட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டைமில் வந்து நம்ம வீடியோ எடுக்கிறோம். சரிங்களா? ஓகே, லாஸ்ட் 7 days வந்து பார்த்தீங்கன்னா $106.91 கிடச்சிருக்கு. 7 நாளில் $100 எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஆமாம் நண்பா, உண்மையாலேயே முடியும். இதுக்கெல்லாம் நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. ஒன்றும் கிடையாது. சிம்பிளாக சொல்லணும்னா இந்தியாவில் வர கிளிக்ஸை விட யூனிட் ஸ்டேட்லேருந்து வரும்போது நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்க முடியுது. சரிங்களா? நல்ல ஒரு ப்ராஃபிட்னா எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா ஸ்டார்டிங் நான் போட்ட கண்டென்ட்டுக்கும் தென் அதுக்கப்புறமேட்டுக்கா ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா யூனிஸ்டேட்லேருந்து வந்த ஒரு சில கிளிக்ஸுக்கே எனக்கு வந்து மேக்ஸிமம் $10-15 வந்து கிடைக்கும். மேக்ஸிமம் 4 கிளிக் போட்டாலே போதும். இன்றைக்கி 20 கிட்டத்தட்ட டாலர்ஸ் வந்து கிடச்சிடுது. சரிங்களா? அதுபோல் இது எதனால் இந்த விஷயத்தை அந்த இடத்த சொல்கிறேன்னா, இப்போது ஸ்டார்டிங் வந்து இந்த மேரேஜ் ஃப்ளெக்ஸ் பேனர், வெட்டிங் ஆல்பம் இந்தமாரி நிறைய கண்டென்ட் நான் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். சரிங்களா? அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக சரி யூனிவர்சிட்டியில் எனக்கு கிளிக்ஸ் வந்தது. ஒரு கிளிக்ஸுக்கு மேக்ஸிமம் $1 தான் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சமாக அப்டேட் பண்ண என்ன ஆச்சுன்னா, அதாவது இன்சூரன்ஸ் பற்றி ஒரு 4 போஸ்ட்டு தான் போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கிளிக்ஸ்க்கு எனக்கு மேக்ஸிமம் வந்து $3 கிட்டத்தட்ட கிடைக்க ஆரம்பிச்சிது. சரிங்களா? இதுக்கு மேலே நான் ரெகுலராக வீக்லி ஒரு போஸ்ட் இன்சூரன்ஸை பற்றி போடும்போது எனக்கு என்ன ஆகுனா, மேக்ஸிமம் ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு கிளிக்ஸுக்கு $10 வரைக்குமே எனக்கு கிடைக்க வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. சரிங்களா? அதனால நீங்களும் வந்து உங்களுக்கு இன்கமிங் ரொம்ப கம்மியாக இருக்குது வரலை அப்படின்றவங்க யாராக இருந்தாலும் சரி, தொடர்ந்து 1 வீக் வந்து இன்சூரன்ஸ் கேட்டகரியில் எடுத்து போஸ்ட் போடுங்க. நல்ல ஒரு ப்ராஃபிட்டை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? தென் அதை லா பற்றி போடலாம், ஆட்டோமொபைல், ஃபுட்டு, அந்தமாரி நிறைய இருக்குது. மிஷின்ஸு, காரு, டெஸ்லா, சோலார் பேனல்ஸ், இது போலாம். சோலார் பேனல் என்ற ஒரு கீவேர்ட்ஸுக்கு சிபிசி கிட்டத்தட்ட ஒரு 60-100 கிட்டத்தட்ட இருக்கும். சரிங்களா? அந்தமாரி நிறைய இருக்குது. பர்டிகுலராக கீவேர்டை ஃபோக்கஸ் பண்ணி நீச்சு எழுதுங்க. சம்டைம் நான் ஓப்பனாக சொல்லப்போனால் நான் அந்தமாரி எதுவுமே பண்ண மாட்டேன். சரிங்களா? இப்போ தான் ரீசெண்டாக இது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்காகவே சைடில் வந்து போஸ்ட் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் அதை புஷிங் பண்ணிகிட்ருக்கிறேன். தென் அதோட ரிசல்ட் வந்து ஆக்சுவலி என்னோடய டார்கெட் வந்து இந்த மாதத்துக்கு வந்து $250 தான். அதுக்கு மேலே நான் ஏற்றி காட்ட மாட்டேன். சரிங்களா? ஏற்றி காட்டுறதுனால அவ்வளோதான். ஏன்னா 250ன்றது அதிகம் தான். என்னோடய டார்கெட்டே வந்து $150 தான் நம்ம ரீச் பண்ணணும். அதுக்கு மேலே ரீச் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். நான் எதிர்பார்த்ததோட அதிகமாக போயிட்டுருக்குது. எதனால் ப்ரோ 150 போகுதுன்றீங்க? ஆனால் போன மாதத்தை விட இந்த மாதம் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கிடச்சிருக்கு. எக்ஸாம்பிள் எடுத்துட்டா போன மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 147, அதாவது ஒரு 3 வீடியோஸ் அபவ் போய் பாருங்கள், $147 கிட்டத்தட்ட எவ்வளோ இருந்தது. அதை விட 45% எக்ஸ்ட்ரா எடுக்கலாம். ஓவராக போயிட்டுச்சுன்னா ஆட் லிமிட் தென் AdSense டிசபிள் ஆகிற அளவுக்கு போகலாம். ஓகேங்களா? அதனால் எப்போயுமே 40% 50% இருந்தால் அதிகம். ஓகேங்களா? தென் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது திஸ் மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு $229.84 இருக்குது. இது ஆக்சுவலி 12 o'clock வரைக்கும் இருக்கும். தென் இன்னொரு
30 cents வந்துச்சுன்னா 230 ஆகிடும். பார்க்கலாம் 1ஆம் தேதிக்குள்ளே 250 நான் எடுப்பேனா எடுக்க மாட்டேனான்னு சொல்லுங்கள். இல்லை ப்ரோ 250க்கு மேலே கிராஸ் ஆகி போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா. தென் பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 0 இருக்குது. அந்த ஆக்சுவலி இப்போ தான் ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி தான் 20 அந்த டேட்டில் தான் என்னுடைய பேங்க் பிரான்ச்சுக்கு வந்து அனுப்பிச்சி வச்சாங்க. இன்னும் பேங்க்கில் வந்து வேலண்ட்டில் ஆட் ஆகலை. தென் ஆட் ஆகிடுச்சுன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு நான் அதனுடைய வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா. இப்போ திஸ் மந்த்னு இருக்கு இல்லையா $229 அது வந்து எப்போ வந்து ஆட் ஆகணும்னு வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி கரெக்டாக 1ஆம் தேதி ஆனால் நமக்கு அங்கே இருக்கிற திஸ் மந்த்னு இருக்கிற அமௌண்ட் வந்து நமக்கு பேலன்ஸ் வந்து ஆட் ஆகிடும். சரிங்களா. அதனால எந்த ஒரு பிரச்சனை கிடையாது. நம்மளுடைய ஒர்க்கை ஃபுல் ஃபோக்கஸ் நம்ம பார்த்தாலே போதும். ஓகேங்களா. நல்ல ஒரு ப்ராஃபிட் எதிர்பார்க்கலாம். சரி ஓகே, மேலே இருக்க இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டோம். அப்படியே கீழே வந்து பார்ப்போமா. இப்போது பேஜ் வியூ பாருங்கள் 1510. என்ன இன்னைக்கு வழக்கத்துக்கு மாறாக பேஜ் வியூ கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? என்னன்னே தெரியல. அதில் ஒரு இஷ்யூஸ் போகுதா என்னன்னு தெரியல. நாளைக்கு பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். காத்தால ஆக்சுவலி மோஸ்ட்லி எனக்கு எப்போவுமே 2000 பேஜ் கிட்டத்தட்ட வந்திருக்கணும். இன்றைக்கி ரொம்பவே டல்லு தான். அது இல்லாமல் லிங்க்ஸ் வந்து ஒரே லிங்க்ஸுக்கு வந்து சோஷியல் மீடியாவிலேருந்து டிராஃபிக் வரும்போது கொஞ்சம் வயலண்ட் கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணுங்கன்ற மாரி ஒரு சில இஷ்யூஸ் வந்து மெயில் வருது எனக்கு, காப்பிரைட் இஷ்யூஸ் மாரி. அதனால் ஒரே போஸ்ட்டுக்கு டிராஃபிக் கொடுக்காம 4-5 போஸ்ட்டுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி விட்டதால் டிராஃபிக் சோர்ஸ் கம்மியாக காட்டுதா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஓகேங்களா. தென் அது இல்லாமல் பர்டிகுலராக ஒரு சேனலில் இருக்கிற லிங்க்கு ப்ரொமோட் பண்ணலை. ப்ரொமோட்னா எப்படி சொல்கிறது, எப்பவுமே யூடியூப்பில் தான் நமக்கு டிராஃபிக் சோர்ஸ் வரும். அதுக்கு வந்து புதுசாக ஒரு டொமைன் வாங்கியிருக்கேன் நண்பா. டொமைன் நேம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சோலார் பேனல் தமிழ்னு சொல்லிட்டு ஒரு டொமைன் புதுசாக நம்ம வந்து வாங்கியிருக்கோம். இது வந்து பர்டிகுலராக இன்சூரன்ஸ் எதை வேணால் பற்றி வேணால் போடலாம். அது வச்சுன்னு எக்ஸ்பெரிமெண்ட் தான். அதுவும் நல்ல ஒரு நீச் போட்டு நல்ல ஒரு புஷிங் இருந்ததுன்னா அதுலேயும் நல்ல ஒரு கண்டென்ட்டை நம்ம போஸ்ட் பண்ணலாம். சரிங்களா. தென் பேஜ் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1510 சொல்கிறேன்னா ஓகே. 1510க்கு பாருங்கள் 123 ஆட் கிளிக்கு. எப்பவுமே நான் சொல்கிறது இதுதான் உங்ககிட்ட. எப்பவுமே எனக்கு வந்து ஆட் கிளிக் வந்து அதிகமாக தான் விழும். அதிலேருந்து பர்டிகுலராக ஒரு 5 கிளிக் யூஎஸ்லேருந்து இந்தமாரி, அதாவது மேக்ஸிமம் 2 கிளிக் இருந்தால் கூட எனக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் தான். ஓகேங்களா. இப்போலாம் ஆக்சுவலி யூஎஸ்லேருந்து டிராஃபிக்கே வராதில்ல. எப்படி ப்ரோ ஸ்டார்டிங் வந்து இது போகிறோன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடைய ஹெல்ப் மூலிமா வந்தது. ஓகேங்களா. அடுத்தது வந்து பாருங்கள் பேஜ் ஆர்பிஎம் 2.93. ஆக்சுவலி ஓப்பனாக சொல்கிறோம்னா 12:05 12:10 இந்த டைமில் எனக்கு பேஜ் ஆர்பிஎம் 40-50 இருக்கும். விடிய 6-7 மணிக்கெலாம் 10க்கு வந்துடுது. மதியம் 12, 1, 2க்கெலாம் இந்தமாரி ரொம்ப 3-4 இந்த ஸ்டேஜுக்கு வந்துடுது. சரிங்களா. டவுட்டாக தான் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் 1 மணி 2 மணி டைமில், அதாவது மேக்ஸிமம் 12 மணி ஆனது 12:20 12:30 எடுத்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய பேஜ் ஆர்பிஎம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா. சிபிசி வந்து பார்த்தீங்கன்னா 0.04 சென்ஸ் தான் இருக்குது. அதாவது ஒரு கிளிக்ஸுக்கு 4 சென்ஸ் விதத்தில் எனக்கு கிடைக்கும். ஓகேங்களா. அடுத்ததாக பேஜ் இம்ப்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5570. ஓகேங்களா. இன்றைக்கி மட்டும் பேஜ் இம்ப்ரெஷன் அதாவது மாற்றி சொல்லிட்டேன், கன்ஃபியூஷன் ஆகிட்டேன். ஓகேங்களா. 4570. ஓகேங்களா. தென் பேஜ் சிடிஆர் வந்து பாருங்கள் எப்போவுமே எனக்கு 10க்குள்ளே தான் இருக்கும். ஆனால் உண்மையை சொல்கிறேன், நேற்றுக்கு அதாவது காலையில் ஒரு 10 மணிக்கெலாம் 20 கிட்டத்தட்ட இருந்தது. அதுக்கப்புறமேட்டுக்கு கிளிக்ஸ் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜ் ஆக சிடிஆர் வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகிடுச்சு. எப்பவுமே ஸ்டாண்டர்டாக 10க்கு மேலே இருந்ததுன்னா சைடுக்கு வந்து சேஃப் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் 10க்குள்ளே இருக்கிற மாரி மேனேஜ் பண்ணிக்கோங்க. சரிங்களா. சிடிஆர் இப்போ 8.13 இருக்கிறது. நைட்டு 12 ஒன்று ஆட்டோமேட்டிக்காக அது அப்டேட் ஆகிடும் நெக்ஸ்ட் டேவுக்கு. அதனால் பிரச்சனை இருக்காது எனக்கு. ஓகேங்களா. தென் அது இல்லாமல் நேற்றுக்கான ரிப்போர்ட் வந்து இப்போ உங்களுக்கு நான் வந்து ஷோ பண்ணுற பாருங்கள். ஒரே நிமிஷம். ஏன்னா அது வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டு, அதாவது ஸ்க்ரீன் ரெக்கார்ட்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லிவிடுவாங்க. அதனால் இதை நான் ரிப்போர்ட் சேஞ்ச் பண்ணி காட்டுற பாருங்கள். இப்போ பாருங்கள் நேற்றுக்கு மட்டும் பேஜ் கிட்டத்தட்ட நமக்கு 1830. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 1500 சம்டைம் எவ்வளோ 20 இருந்தது ஆட்டுங்குது. ஓகேங்களா. இப்போது 1830 பேஜுக்கு 113 ஆட் கிளிக் தான் நேற்று கிடச்சிருக்கு. ஆனால் நேற்றுக்கு வந்து 4.56 சென்ட்ஸு. ஆனால் இன்றைக்கி 4.41. எக்ஸ்ட்ரா கிளிக்ஸ் கிடந்துமே இன்கம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சரிங்களா. பேஜ் ஆர்பிஎம் பாருங்கள் 2.50. நேற்றுக்கு இன்றைக்கி அதே சேம் தான். சிபிசி 0.04 தான் இருக்குது. பேஜ் இம்ப்ரெஷன் பாருங்கள் 5570. பேஜ் சிடிஆர் வந்து பார்த்தீங்கன்னா 6.18%. நேற்றுக்கு இன்றைக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது, இல்லாமலாம் இல்லை. பட்டு ஓரளவுக்கு நமக்கு மேனேஜ் பண்ணிவிடும். ஓகேங்களா. இந்த விதத்தில் எப்பயுமே நாம் சேஃபாக இருந்து கொள்ளலாம். அதாவது 10க்குள்ளே இருக்குதுன்னும் போது ஓகே, சைடு வந்து ரொம்பவே சேஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாராளமாக 100% சொல்லலாம். அதனால் எந்த பிரச்சனை கிடையாது. பட் பார்ப்போம். மெனனும் வந்து நமக்கு ஒரு 40 மினிட்ஸ் கிட்டத்தட்ட தாராளமாக டைம் இருக்குது. அந்த டைமுக்குள்ளே பேஜ் இம்ப்ரெஷன் வந்து 5000 போகுமா போகாதா தெரியல. சம்டைம் போகலாம்னு பிரச்சனை கிடையாது. ஓகே, ஏன்னா ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு $5 ஆச்சு வந்தால் போதுன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். அது கூட வர மாட்டேங்குது. வந்தால் ஃபுல்லாக வந்துடுது, ஒரே அடியாக வராமல் நின்றுது. ஓகே, உங்களுக்கும் வந்து ஒரு நாளைக்கு $5 கம்பல்சரி வேணும்னா கம்பல்சரி நம்மளோட வீடியோஸ் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருக்குது, பர்சனல் ட்ரிக்ஸு சொல்லி தரேன்னு சொன்னீங்க, ஆனால் ஒரு ட்ரிக்ஸுமே சொல்லி தரலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. தென்
நண்பா ட்ரிக்ஸு வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. நான் சென்ட்ரலே சொல்லிட்டேன். இன்சூரன்ஸ் கேட்டகரி பற்றி நீங்கள் போடுங்க 1 வீக்குன்னு சொன்னேன். அதுதான் உங்களுடைய ஸ்மால் ட்ரிக்ஸு. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் கேட்டகரியில் நீங்கள் போடும்போது நல்ல ஒரு ஐசிபிசி வேர்ட்ஸ் அதெல்லாம் ஒரு கிளிக்ஸுக்கு மேக்ஸிமம் ஒரு $80 $100 கூட கிடைக்கும் ஒரு சில டைமில். செக் பண்ணி பாருங்கள். தென் உங்களுக்கு இல்லை ப்ரோ உங்ககிட்ட தான் நான் பர்சனலாக நிறைய இன்ஃபர்மேஷன் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க யாராக இருந்தாலும் சரி, நம்மள்ட்ட டெலகிராம் குரூப் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுத்துருக்கேன். பெல் தமிழ் சோலா தென் ஃபுல் ப்ளே. ஏன்னா 2 குரூப்பு கொடுத்துருக்கேன். 2 எதனா ஒரு சில டைமில் ஒர்க் ஆகலாம், நீங்கள் ஒரு குரூப்பில் வேறு குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் பெல் தமிழ் சோலார்ன்ற அந்த குரூப்பில் கிட்டத்தட்ட ஒரு 680 பீப்புள்ஸ் மேலே இருக்காங்க. வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு எனி டவுட்ஸ் எது வந்தாலும் கேளுங்க. கன்ஃபார்மாக உங்களுக்கு ரீப்ளே எனி டைம் வந்து ரீப்ளே செய்யப்படும். டைம் பிரச்சனை கிடையாது நமக்கு. நான் பார்க்குற டைமில் கன்ஃபார்மாக ரீப்ளே பண்ணுறேன். தென் உங்களுக்கு நான் கால் பண்ணியும் பேசுவேன். பிரச்சனை கிடையாது. அது மட்டும் இல்லாத எனக்கு டிராஃபிக் சோர்ஸ் எங்கேருந்து வரேன்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி பீப்புள்ஸ் வந்து கேட்குறாங்க. எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே யூடியூப்லேருந்து தான் வருது நண்பா. கிட்டத்தட்ட இந்த யூடியூப்பில் வந்து 10க்கும் மேற்பட்ட சேனல்ஸ் இருக்குது. அதுலேருந்து தான் எனக்கு வந்து ஃபாலோவர்ஸ் வந்துட்டுருக்குறாங்க. ஓகேங்களா? அது மட்டும் நான் உங்ககிட்ட முக்கியமாக என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இதுக்கு வந்து நிறைய மெத்தட் இருக்குது. எப்படி கண்டென்ட் போடணுன்றதுக்கு ஏகப்பட்ட மெத்தட் இருக்குது. எல்லாத்தையும் நான் வந்து பப்ளிக்காக சொன்னேன்னா எனக்கு வந்து காப்பிரைட் இஷ்யூஸ், கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக்ஸ் வரும். அதனால் ப்ரைவேட்டாக வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கம்பல்சரி நிறைய ட்ரிக்ஸ் சொல்லித்தரேன். ஓகேங்களா? தென் இல்லை ப்ரோ எனக்கு வந்து ஜென்யூனான மெத்தடில் ஆர்கானிக்காக தான் வேணும்னா ஓப்பனாக சொல்ல போனால் என்னோட சைடுக்கே வந்து 100 பேர் தான் ஒரு சைடு மேக்ஸிமம் 100லேருந்து 50லேருந்து 100 பேர் தான் வருவாங்க ஒரு நாளைக்கு. ஆர்கானிக்காக இவ்வளோ பேர் வர்றது கிடையாது. ஓகேங்களா? எல்லாமே ஏதோ ஒரு சோஷியல் மீடியா டிராஃபிக் இந்த போல தான். ஓகேங்களா? வரப்போகிற ஏன்னா இந்த ஒரு டொமைனே வந்து 6 மந்த்து கூட இன்னும் ஆகலை. ஜஸ்ட் 5 மந்த்து தான் ஆக போகுது. டொமைனோட ஏஜ் ஆக ஆக ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுடைய சைடு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். மேக்ஸிமம் வந்து ஒரு 500 போஸ்ட் உங்கள் சைடில் இருக்கும்போது நீங்கள் ஒரு நாளைக்கு $10லேருந்து $20 தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? 500 போஸ்ட் இருக்கணும். இதில் ஜஸ்ட் ஒரு 150 போஸ்ட் தான் இருக்குது. அதை பற்றியான ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து அதாவது எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்ச வரைக்கும் டெஸ்க்டாப்பில் கவர் அப் பண்ண பார்க்குற வீடியோஸ் எல்லாம் இல்லை ப்ரோ நீங்கள் ஃபோன்லேயே போடுங்க. நீங்கள் சொல்கிற இன்ஃபர்மேஷன் ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியுதுன்னா நான் ஃபோன்லேயே கூட ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி போட்டு ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? எனிவே நண்பா கிட்டத்தட்ட 11 மினிட்ஸ்க்கு மேலே கிராஸ் பண்ணிட்டோம். இப்படியே பேசிகிட்டே தான் இருக்கணும். உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறுபடியும் சொல்கிறேன். டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு கேளுங்க. உங்களுக்கு கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன். சரிங்களா? உங்களாலேயும் ஒரு நாளைக்கு $10 குறையாமல் சம்பாதிக்க முடியும். அதுக்கான ஃபுல் எஃபெக்ட் நீங்கள் போட்டால் கண்டிப்பாக முடியும். அதுக்கான என்னோட ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். 20 டேஸில் $200 நீங்கள் எடுக்கலாம் தாராளமாக. 30 டேஸில் $300 எடுக்கலாம். சரிங்களா? $300 1 மந்த் எடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து $350லேருந்து $400 வரைக்கும் புஷ் பண்ணிக்க முடியும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிட்டு போய் 1 இயரில் வந்து $1000 வரைக்கும் எடுக்க முடியுமானா கண்டிப்பாக முடியும். அதுக்கான ஃபுல் எஃபெக்ட் போட்டால் கண்டிப்பாக முடியும். சரிங்களா? தென் இது வரைக்கும் ஃபஸ்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். எனிவே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ வந்து இது வரைக்கும் எண்ட் வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா எனிவே மறுபடியும் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் அன்லைக் பண்ணுங்கள். தென் புதுசாக நம்மளோட சேனலுக்கு வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இதேமாரி கூகுள் ஆட்சன்ஸில் இன்கமிங் பண்ண முடியாத நிறைய பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக நிறைய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரோ நீங்கள் சொல்கிறது எந்த ஒரு கண்டென்ட்டுமே இல்லை, அப்படி எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 டைம் ஷேர் பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். சரிங்களா? டெலகிராம் குரூப் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்குன்றது தான் இதனுடைய ஸ்மால் லாஜிக்கு. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே பாய்.